أشهد أن لا إله إلا الله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேருதவியால் புனிதமிக்க ரமலான் மாதத்துடைய 8வது நோன்பை நோற்றவர்களாக நாம் கொண்டிருக்கிறோம். அதிகாலையிலே நாம் அல்லாஹ்வுடைய இல்லத்தை நோக்கி வந்து காலை கடமை பதில் நிறைவேற்றி விட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்காக நாம் நிறைவேற்றக்கூடிய இந்த இபாதத்துகளை ஏற்றதற்குண்டான நற்பாக்கியங்களை உன்னதமானாக. அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தின் அதிகாலை செய்தியாக சோனப்பாதை என்ற தலைப்பிலே பல செய்திகளை நாம் பார்த்துவிட்டு வருகின்றோம். அந்த தொடரிலே நேற்றைய தினம் சொர்க்கவாசிகள் அவர்களுக்கு வாசல்கள் திறந்து கொடுக்கப்பட்டு உள்ளே நுழைந்த உடனே அங்கே வரவேற்பு அவர்களுக்கு கொடுக்கப்படும். அது எப்படியெல்லாம் அந்த வரவேற்பு கொடுக்கப்படும், யாரெல்லாம் அதை அவர்களை வரவேற்பார்கள், அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்ற அந்த விஷயங்களை குர்ஆனுடைய குறியிலே நாம் பார்த்தோம். சொர்க்கத்துக்குள்ள வந்து வரவேற்பு அறையிலே அமர்ந்து எல்லாம் முடிந்த பின்பு அவர்களுக்கான இருப்பிடங்கள், சொர்க்கவாசிகளுக்கு உண்டான இருப்பிடங்கள், அதை பற்றி நம்ம தெரியவோம். வரவேற்பறையில உள்ள ரிசப்ஷன்ல உள்ள போயாச்சுன்னா அடுத்தால என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறைகளை கொண்டு போய் கொடுப்பாங்க. அங்க நியமிக்கப்பட்ட உதவியாளர்கள் அந்த அறையை கொண்டு காட்டி சாவியை கொடுத்து அவங்க சாமான்லாம் வச்சு அதுல ஒப்படைத்து எந்தெந்த குவாலிட்டியில அவங்களுக்கு தங்கக்கூடிய அறை வேணுமோ அந்தந்த குவாலிட்டிக்கு தகுந்தவாறு அதை உதவி கொடுப்பார்கள். எல்லாம் உலகத்தில் பார்க்கணும். அது மாதிரி தான் சொர்க்கவாசிகளுக்கும் அவர்களுக்கான தங்குமிடத்தை அல்லாஹ்தாலா என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அதற்கு மஸ்கன் என்று சொல்லப்படும். அரபியில மஸ்கன், மசாக்கின் என்று குர்ஆன்ல அல்லாஹ்தாலா பல இடங்களில் சொல்லலாம். அவர்களுக்கான தங்குமிடங்கள், சொர்க்கவாசிகளுக்கான தங்குமிடங்கள். இப்ப சொர்க்கவாசிகள் எல்லாம் வந்துட்டா சொர்க்கங்கிற ரொம்ப விசாலமானது. அதுக்கு ஒன்று இந்த லாட்ஜில் போய் தங்குற மாதிரி ஒரு ஆள் இருந்தாலும் ஒரு குடும்பத்துல 3 பேர் 4 பேர் போறது மாதிரி இல்லை. சொர்க்கத்துல நுழைஞ்சாச்சுன்னா உலக தோன்றிய நாள் முதல் கடைசி வரை உள்ள மக்கள் அவ்வளவு எத்தனாயிரம் கோடி யாருக்கு தெரியும், முல்லாவாரம் அவ்வளவு பேரும் அங்க சொர்க்கத்துல இருந்தா அவ்வளவு பேருக்கு இடம் ஒதுக்கணும்ல, நல்லா சிந்திச்சு பார்க்கணும். அவ்வளவு பேருக்கு ஒதுக்கணும். அது இந்த மக்கள் தொகையில சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க குறையலாம். உலகம் ஆதம் முதல் கடைசியா வரப்போற மனிதன் வர எத்தனாயிரம் கோடி மக்கள் வந்தாங்களோ அவ்வளவு பேர்லையும் சொர்க்கத்தை அனுபவிக்க போகக்கூடிய 1% கூட இருக்காது. அதுதான் யதார்த்த நிலை. அவங்களுடைய எண்ணிக்கை மக்கள் தொகை பார்க்கும்போது குறைவா தான் இருக்கு. காரணம், அல்லாஹ்வை பயந்து அஞ்சி சொர்க்கத்துக்காக வாழக்கூடிய மக்கள் குறைவானவர்கள் தான் இருக்கிறார்கள். அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் குறைவு. அப்படி இருக்கும்போது அவர்களுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தை நிறைய இருப்பார்கள். அவர்களுக்கு ஒதுக்கி கொடுப்பார் அவங்க இருக்கக்கூடிய தங்குமிடங்களை. அல்லாஹ்தாலா அந்த தங்குமிடங்களை பற்றி சொல்லுகின்ற போது அது மனாசி, அவர்கள் இருக்கக்கூடிய இடம். இந்த சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக சொர்க்கத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா போன பிறகு அவங்க எல்லோருமே ஒரே ஸ்டாண்டர்டான இருக்கலாம். சொர்க்கவாசிகளும் சொல்லிட்டோம், சொர்க்கத்துக்குள்ள போயாச்சு. சொர்க்கத்துக்குள்ள வந்தாச்சுன்னா அவங்க எல்லோருமே ஒரே அந்தஸ்துல உள்ளவங்களா அல்லது அவங்கள பல்வேறுபட்டவர்கள் இருப்பார்களா, பல்வேறுபட்ட அந்தஸ்திலே உள்ளவர்கள் இருப்பார்களா, நன்மை செய்வதிலே கூட கூட குறைச்சலாக செய்யக்கூடியவர்கள் இருப்பார்களா, எல்லாரும் ஒரே மாதிரி நன்மை செய்தவா இருக்க மாட்டாங்க.
ஒரு ஆள் கடைசி கட்டத்துல உள்ள அநியாயங்களை எல்லாம் செய்து கடைசி கட்டத்துல அல்லாஹ் பக்கம் திரும்பி வருத்தி யாராச்சும் ஆகும்போது லாயிலாக என்னவா என்று சொல்லி இறந்துட்டாருன்னா சொர்க்கம் தான். அப்ப அவரும் சொர்க்கவாசி தான். அப்ப அவரும் காலமெல்லாம் அல்லாவை வணங்கி வரக்கூடிய கஷ்டப்பட்டு அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையும் நிறைவேற்றி வரக்கூடிய அவரும் இந்த கடைசி அவ்வளவு மனிதரும் கவமான மாட்டார்கள். அவர்களுக்கு ஏற்றத்தாழ்வு. அவர் சொர்க்கத்தை அனுபவிக்க போகக்கூடியவங்க பல்வேறுபட்டவர்களாக இருக்கிறார்கள். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க சொல்லி காண்பித்த போது ஒரு வசனத்தை சொல்லி காண்கிறான். உமையிட்டு அல்லாஹ் வ ரசூலஹு ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதா வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரிசைப்படுத்தலாம். சொர்க்கத்தை அனுபவிக்க போகக்கூடியவர்களை வரிசைப்படுத்தி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். முதல்ல யாரு சொல்றா? நபிமார்கள், இரண்டாவது சித்திகீன்கள், மூணாவது சுஹதாக்கள், நாலாவது நாலாவது நல்லவர் கிடைக்கிறார் நல்லவர். அப்ப இவங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டிய உயிர் தியாகம் செய்து தங்களை அடி உதைகள் எல்லாம் வாங்கி காலாகாலமாக அதற்காக வேண்டி தன்னுடைய சொத்தை இழந்து சோத்தை இழந்து எல்லாவற்றையுமே அல்லாஹ்வை மக்கள் அல்லாஹ்வை புகழ வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்ட தியாகிகள் இருக்காங்க இல்லையா? அந்த தியாகிகள் அவர்களுக்கு முதலிடம் அவர்தான் நபிமார்கள். அவர்களுக்கெல்லாம் முதன்மையாக இருக்கக்கூடிய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டுகளாக அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைத்து மக்களை நேர்வழிப்படுத்த வேண்டும், மக்களை சரியான பாதையை கொண்டு வர வேண்டும், நன்மை ஏன் வேண்டும், தீமை தடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உழைத்தார் அல்லவா? அவருக்கு அல்லாஹ் தஆலா சிறந்த அந்த மாதிரி நபிமார்களுக்கு அல்லாஹ் சிறந்த தங்குமிடங்கள் உயர்ந்தான இடத்தை கொடுப்பான். அப்ப இத உள்ள நுழைஞ்ச உடனே அவங்க என்ன செய்யணும்? அது அவங்க நபிமார்களுக்குடைய இடம் எது கொண்டு காட்டணும், சித்திகீன்களுடைய இடம் கொண்டு காட்டணும், சுஹதாக்களுக்கு எல்லாம் இடம் அவங்களாம் காட்டு. இதெல்லாம் இதை செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான ஏற்பாடுகளை சொர்க்கத்திலே செய்து வச்சிருக்கிறான். அந்த வேலைகளை செய்யக்கூடியவங்க யாரா இருப்பாங்க? மலக்குகளா இருப்பார்கள், கொண்டு போய் காட்டுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே எல்லாம் இருக்கிறது. அங்கே வீடு இருக்கும், அங்கே பங்களா இருக்கும், அங்கே மாளிகைகள் இருக்கும், அங்கே அடுக்குமாடி கட்டடங்கள் இருக்கும். உலகத்துல பார்த்து அழுது இந்த மாதிரி நமக்கு ஒரு அடுக்குமாடி கட்டடம் இருக்காதா இங்கே ஏங்கி சாவுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அவர்களெல்லாம் நல்லவர்களாக இருந்ததால் முக்கியமாக அடுக்குமாடிகளிலே அவர்கள் தங்குவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக்காங்க. மசாயிக்கின தையிபா ஃபீ ஜன்னாத்தி அத்ன். அல்லாஹ் தஆலா பலதரப்பட்ட ஐட்டங்கள், பலதரப்பட்ட வெரைட்டி சொர்க்கத்துல பலதரப்பட்ட ஜன்னாத்துல் நஈம், ஜன்னாத்துல் அத்ன், ஏன்னா இப்படி ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ், அந்த 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 ரகங்களில் எல்லாம் மூமின்கள் அனுபவிக்க போகக்கூடிய அந்த சொர்க்க பாக்கியங்களில் எல்லாம் உயர்ந்த இடம் தான் என்னது? ஃபிர்தௌஸ் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் மிக ஸ்டாண்டர்ட், ரொம்ப கூடின இடம். அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாரும் கொடுக்க மாட்டான். அதுக்கு தகுதியானவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அதே மாதிரிதான் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்தில அல்லாஹ் தஆலா ஒரு இடத்தை வைத்திருக்கிறான். அது உன்னதமான இடம், அந்த இடம் அது தங்குமிடம். அந்த இடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல ஒரே ஒரு மனிதனுக்கு தான் கொடுப்பான். ஒரே ஒரு மனிதருக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பதற்காக வேண்டிய தயாரித்து வைத்திருக்கிறான். அங்கே தங்குமிடம், அற்புதமான இடம். அந்த இடம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். யார் சொன்னா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால நீங்க அல்லாஹ்விடத்துல எனக்காக வேண்டி கேளுங்கள், அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், அந்த இடத்தை எனக்கு தரும்படி. அதைத்தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமா இல்லையா? நாம் சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா கேட்கிறோம், வபஅஸஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅத்னா. யா அல்லாஹ், அந்த புகழுக்குரிய இடம், மகாமே மஹ்மூத் என்று சொல்லப்படுகின்ற அந்த புகழுக்குரிய அந்த இடம் சொர்க்கத்தில் இருக்கிறது. அது ஒருவருக்குத்தான் கொடுப்பதாக வாக்களிக்கிறார். அந்த இடத்தை அகிலத்தின் அருள்குடை அண்ணல பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ கொடுத்தவர்கள் என்று நாம் கேட்கிறோம். பரவாயில்லையா? அப்ப இதெல்லாம் இடங்கள், அதே இடங்கள், இல்லங்கள் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இப்பொழுதே சிலருக்கு அந்த இல்லங்களை குறிப்பிட்டு அடையாளப்படுத்தி விட்டார், கட்டி வைத்திருக்கிறார். ஒரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஒரு நாள் தூக்கத்திலே சொர்க்கத்திலே பிரவேசிக்கிறதா நான் என்னை பார்த்தேன்.
அல்லாவுடைய தூதர் சொல்லுவாங்க, கனவு காண்பேன். எப்படி கனவு காண்பேன்? சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி நான் கனவு காண்பேன். கனவு காணும் போது அங்கே ஒரு இடத்துல பார்க்கிறேன், ஒரு பெரிய பங்களா இருக்கு. இங்க ஒரு பெரிய பங்களா இருக்கு, அற்புதமான வீடு, பங்களா வீடு. அந்த வீட்டினுடைய அருகாமையிலே ஒரு பெண்மணி தண்ணீரில் உதவி செய்து கொண்டிருப்பதாக நான் பார்க்கிறேன். அப்போ அங்கே அங்கே ஆட்கள் இருக்கிறார்கள். அந்த இடத்துல நான் கேட்டேன், இந்த பங்களா யாருக்காக வேண்டி, இந்த பங்களா யாருக்காக வேண்டி கட்டப்பட்டிருக்கிறது கேட்கும்போது, அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அங்குள்ள மக்கள் அங்கு நின்ற மக்கள் சொல்கிறார்கள், இந்த இருப்பிடம், இந்த பங்களா இது உமருக்காக வேண்டி கட்டப்பட்டிருக்கிறது. இது உமருக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு அதே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரிடத்திலே சொல்லியும் காமிக்கிறார்கள். இந்த இடத்துல சஹாபாக்களுடைய இருக்கும்போது உமர்கள் அவர்களுக்கு அவர்கிட்ட சொல்லி காமிக்கிறார், ஒரு மக்களாக இருக்கிறீர்கள். எனவே சொல்லி அவர்கள் அந்த அதை கேட்ட உமர்கள் எல்லாத்தாலும் கண்களை கண்ணீர் வடித்தார்கள். இது ஒரு அற்புதம். நம்ம உலகத்தில் இப்பொழுதே வீடுகள் தயாரா இருக்கிறது, அது மாற்று கருத்து இல்லை. உமருக்கு என்ன, உமருக்கு என்ன, நமக்கும் வீடு ரெடியா இருக்கும். உங்களுக்கு வீடு வேணுமா? உங்களுக்கெல்லாம் பக்கத்துல எப்பவுமே வீடு கட்டணுமா? ரெடியா செய்யுங்க, இப்பவுமே செய்யலாம், எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு வழிகளை விட்டு சென்று விடுகிறார்கள். என்ன சொன்னார்கள்? உனக்கு இருப்பிடம் வேண்டுமா, ஒரு அழகான வீடு வேணுமா, சொர்க்கத்துல இப்பவுமே கட்டுறதுனா அல்லாஹ்ல கட்டிடுவான். என்ன செய்யணும்? நீ அல்லாஹ்க்கு ஒரு வீட்டை பூமியில கட்டி, மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்காக ஒரு இல்லத்தை, அல்லாஹ்வை வணங்குவதற்காக ஒரு இல்லத்தை பூமியிலே ஒருவன் எழுப்புகிறானோ, அதற்காக செலவிடுகிறானோ, எந்த அளவுக்கு அந்த இல்லத்தை அழகுபடுத்துகிறானோ, அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு இல்லத்தை அல்லாஹ் தஆலா அவருக்காக சொர்க்கத்திலே கட்டி விடுகிறான். உடனே தயாராகிறது. உமருக்கு மட்டுமா? நமக்கும் தான். நமக்கு கிடையாது. அல்லாஹ் தஆலா அப்படி பாகுபாடுபடுத்தவில்லை. அல்லாஹ் தஆலா அதுக்குண்டான வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தருகிறார். சரியாக இருக்கிறது சொர்க்கத்திலே சொர்க்க வாக்கியங்கள் நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த இல்லங்கள், அதனுடைய அற்புதமான தன்மை. அப்போ ஒவ்வொரு ஆண்களுக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம், இவருக்கு தகுதிக்கு ஏற்றவாறு அவர்களுடைய இருப்பிடங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அந்த இருப்பிடங்களிலே அவர்கள் சுகமாக அங்கே இன்பகரமாக அவர்கள் வாழ வேண்டும். வாழ்வதற்குத்தான் அப்படிப்பட்ட அந்த இல்லங்கள். உலகத்தில் அவர்கள் கஷ்டப்பட்டு அனுபவித்து சிரமப்பட்டு எல்லாம் செய்ததுக்காக நாளைக்கு அந்த சொர்க்கத்திலே மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அவர்கள் அனுபவிப்பார்கள். ஆக அன்புக்குரிய சோதரர்களை, நம்ம சொர்க்கத்துல முடிஞ்சோன்னா அவரவர்களுக்கான இருப்பிடங்கள், இல்லங்கள், அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட மாளிகைகள், அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட தோட்டங்கள், இவைகளெல்லாம் அல்லாஹ் தஆலா எல்லாரும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம பாருங்க, ஒரு ஹதீஸில் சொல்றாங்க, நான் எனக்கு தெரியும், அதாவது நரகத்திலிருந்து கடைசியாக வெளியேறக்கூடியவர் யாரு? நரகத்திலிருந்து வெளியாவார்கள் தௌஹீத்வாதிகள். ஆனா சிறுக்கு செய்தவன் நரகத்திலிருந்து வெளியேற மாட்டான். தௌஹீத்ல உறுதியா இருக்கக்கூடியவங்க சிலர் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். அவருடைய கொள்கைக்காக, தௌஹீத் கொள்கைக்காக அல்லாஹ் தஆலா அவர் தண்டிச்சு விட்டு வெளியேற்றுவான். நரகத்திலிருந்து கடைசியாக வெளியேறி வரக்கூடியவர் யார் என்பது எனக்கு தெரியும். கடைசியாக சொர்க்கத்திலே நுழையக்கூடியவர் யார் என்பதும் எனக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா அறிவித்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படின்னா கடைசியாக நரகத்தை கடந்து அவன் செய்த பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ் காப்பாற்றணும், அவன் செய்த பாவத்துக்காக வேண்டிய தண்டனை கொடுத்துட்டு கடைசியா வெளியேறி வருவான். வெளியேறி வருவாங்க. எப்படி வருவாங்க? அந்த கண்ணன் கறி கட்டுற மாதிரி தவுந்து வருவான். வெளியில நரகத்துல இருந்து வெளியே வந்தவன்னா அவன் தண்ணீரை கழுவி அல்லாஹ் தஆலா கொண்டு வருவாங்க. அப்ப அவருக்கு சொல்லப்படும், போ நீ சொர்க்கத்துக்குள்ள போய் பிரவேசித்து, அந்த சொர்க்கத்துக்குள்ள போகிற அவங்க சொர்க்க வாசல்ல போய் பார்த்த உடனே அல்லாஹ் சொர்க்கம் நிறைஞ்சிருக்கு, எனக்கு இடம் இல்லைங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க, இல்ல நீ போய் பாரு, உனக்கு சொர்க்கம் இருக்கிறது, என்ன போய் பார்ப்பாங்க. அல்லாஹ் இருக்குன்னு பார்த்தே ஒரு இடம். அப்ப அல்லாஹ் சொல்லுவா, இல்லை, உனக்கிற இடம் இருக்கிறது. துனியாவில் எந்த அளவுக்கு நீ அனுபவித்தாயோ அதை விட 10 மடங்கு உனக்கு நான் இருந்து போயிருந்த உடனே
அந்த அடியான் நரகத்தை வெளியே வந்து அந்த அடியான் இருக்கிறான் சந்தோஷப்பட்டு, யாரெல்லாம் நீ என்ன கிண்டல் பண்றியா, நீ எனக்கு நக்கல் அப்படியா, எனக்காச்சப்படும் நான் பாவி ஆகிவிட்டது எனக்காச்சோட இப்படி சொல்லி அவன் சந்தோஷப்படக்கூடிய பார்த்து அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் சென்றவர்கள் அவருடைய பல்லெல்லாம் வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு சிரித்து மகிழ்ந்தார்கள். ஹதீஸை சொல்ல அப்ப இப்பொழுதே அவர்களுக்கு காட்டப்படுகிறது யார் யாருக்கு என்னென்ன இடம் எப்படிலாம் அனுபவிப்பார்கள். அன்புச்சோடு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் உலகத்தை திறம்பட்டாலும் அவன் அல்லாவுக்கு இணை வைக்காத நிலையில் அவன் வாழ்ந்து இறந்து விட்டானா நிச்சயம் அவனுக்கு சொர்க்கம். அவனுக்கு தகுந்தாவது சொர்க்கத்துக்குள்ள என்ன செய்வான் புரியுமா? இதெல்லாம் சிந்திக்கிறோம். சமுதாயம் சிந்திக்காமல் கண்மூடித்தனமாக அல்லாவுக்கு இணை வைத்துக் கொண்டு வாழ்க்கையை மண்ணாக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சோதரர்களை சொர்க்கத்தில் அவரவர்களுக்கென ஒதுக்கப்படுகின்ற இடத்தை அங்கே நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வானவர்கள் அடையாளப்படுத்தி அவர்களுக்கு காட்டுகின்ற அந்த அற்புதமான ஒரு காட்சியை இன்ஷா அல்லாஹ் நாமும் அனுபவிக்க போகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உயரிய சொர்க்கத்திலே சிறந்த மாளிகைகளை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய உறவினர்கள் சந்ததிகள் எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவானாக. வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.